இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக 1 தெசலோனிக்கேயர் பவுல் தெசலோனியருக்கு எழுதின முதலாம் நிருபம், பால்ஸ் எபிசில் டு ஃபர்ஸ்ட் தெசலோனியன்ஸ் சாப்டர் 1, முதலாம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோம். 10 வசனங்கள் அந்த அதிகாரத்தில் இருக்கின்றன. அதை நாம் வாசிக்க போகிறோம். Take a Bible and say, right, this is my Bible, I am what it says, what it says I have, I can do what it says I can do. Today I will be taught the word of God, my mind is alert, my heart is receptive, I will never be the same. In Jesus' name, Amen. Praise the Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களை புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். When Paul wrote his epistles to the churches in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே பவுல் 7 சபைகளுக்கு தம்முடைய நிருபங்களை அவர் எழுதினார். ரோமாபுரிக்கு, ரோமன்ஸ், அந்த சபைக்கு அவர் ஒரு நிருபத்தை எழுதினார். கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு கொரிந்தியர் நிருபத்தை எழுதினார். கலேஷியா, கலாத்தியா இடத்தில் இருக்கிற சபைக்கு நிருபத்தை எழுதினார். எபேசுவில் உள்ள சபைக்கு தம்முடைய நிருபத்தை எழுதினார். பிலிப்பு இருந்த இடத்திலே, பிலிப்பு பட்டணத்தில் இருந்த சபைக்கு தம்முடைய நிருபத்தை எழுதினார். கொலேசு என்ற பட்டணத்திற்கு அங்கிருந்த சபைக்கு தம்முடைய கடிதத்தை எழுதினார். தெசலோனிக்கேயா என்ற பட்டணத்தில் இருந்த சபைக்கு, ஏறக்குறைய 7 பட்டணங்களில் உள்ள சபைக்கு தம்முடைய இருதயத்திலிருந்து அவர் அழகான நிருபங்களை பவுல் எழுதினார். பொதுவாக மெயில்ஸ், நிருபங்களை இன்னொருவர் வாசிக்காதபடி நாம் தனிப்பட்ட விதத்தில் தான் எழுதுவோம். ஆனால் பவுல் இன்றைக்கு அந்தந்த சபைக்கு எழுதின நிருபங்களை நமக்கு வேத வாக்கியங்களாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அருமையாக எழுதியிருக்கிறார். இன்றைக்கு பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தின் முதல் நிருபத்தில் உள்ள முதல் அதிகாரத்தை குறித்து இன்றைக்கு நாம் நம்முடைய காலை ஆராதனையிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரம், அதாவது தெசலோனிக்கேயருடைய நிருபத்தினுடைய முக்கியமான கருப்பொருள், theme of the Thessalonian letter is the coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரகசிய வருகையும் குறித்து பவுல் அழகாக எழுதியிருக்கிறார். விசேஷமாக முதல் தெசலோனிக்கே நிருபத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த நிருபத்தினுடைய ஒவ்வொரு அதிகாரத்தின் கடைசியிலும் அவர் இயேசுவின் வருகையை குறித்து எழுதுவார். முதலாம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா இயேசுவின் வருகையை பற்றி எழுதியிருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இயேசுவின் வருகையை பற்றி எழுதியிருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இயேசுவின் வருகையை பற்றி எழுதியிருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனங்களிலே இயேசுவின் வருகையை பற்றி எழுதியிருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இயேசுவின் வருகையை பற்றி பவுல் எழுதுகிறார். அப்படி என்றால் ஆண்டவருடைய வருகைக்காக தெசலோனிக்க பட்டணத்தில் இருந்த சபையார் எல்லாரும் தேவனை நோக்கி அவர்கள் காத்திருந்தார்கள். தெசலோனிக்கேயர் நிருபம், அதாவது தெசலோனிக்கா பட்டணத்தில் உள்ள சபையாரை குறித்து ஒரு விசேஷித்த காரியத்தை பவுல் இந்த முதல் அதிகாரத்தில் எழுதுகிறார். அதை தான் இந்த முதல் அதிகாரத்தின் கருப்பொருள் வசனமாக உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 4ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆங்கில வேதத்தில் 2ஆம் வசனம், slightly different in English and Tamil. In English it is verse 2, in Tamil it is verse 4. இரண்டையும் நான் வாசிக்கிறேன். எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். We give thanks to God always for you all, making mention of you
in our prayers. இந்த 4ஆம் வசனத்திலே தமிழ் வேதத்தில் பவுல் என்ன அவர்களை குறித்து சொல்லுகிறார் என்றால், உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். We give thanks to God always for you all. இந்த சொற்றொடரை உங்கள் இருதயத்திலே இந்த காலை நேரத்திலே கர்த்தர் பதிப்பாராக. தெசலோனிக்கா சபையில் இருந்த விசுவாசிகளை குறித்து பவுல் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த முதல் நிருபத்தில் மாத்திரம் 3 தடவை அதை சொல்லுகிறார். இப்போ 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சாப்டர் 2 verse 13, நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சாப்டர் 3 verse 9, நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரை துதிப்பது என்று ஒரு அனுபவம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது இன்னொரு அனுபவம். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். டு praise God for who God is, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆண்டவரை துதிப்பது என்பது ஒரு அனுபவம். ஆனால் ஒரு நபருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது என்பது இன்னொரு அனுபவம். புரியுது என்று நினைக்கிறேன். ஒரு சிலருக்காக நம்ம ஜெபத்தில் என்ன செய்வோம், ஆண்டவரே இந்த நபருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவரே இவர்களுக்காக நாங்கள் எப்படி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், ஆண்டவரே இவர்களை குறித்து நான் எப்பொழுதும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். தெசலோனிக்கா சபை விசுவாசிகளை குறித்து பவுல் ஒரு தகப்பனை போல, ஒரு போதகனை போல அவர் என்ன சொல்லுகிறார், when I remember the believers in the church at Thessalonica, தெசலோனிக்கா சபையில் உள்ள விசுவாசிகளை நான் எப்போது நினைவு கூர்ந்தாலும் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த அனுபவத்தை தான் இந்த காலையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நம்மை ஒருவர் பார்க்கும் பொழுது, நம்முடைய நண்பர்களும் மற்ற விசுவாசிகளும் போதகர்களும் நம்மை பார்க்கும் பொழுது, இவர்களுக்காக ஆண்டவரே கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், இவர்களுக்காக எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். பவுல் இவர்களை குறித்து அடிக்கடியாக இந்த நிருபத்திலும் 2 தெசலோனிக்கேயரும் சொல்கிறார், ஐ தேங்க் காட் ஃபார் தெம், அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய மனதிலே நம்முடைய கரங்களை வைத்து நாம் என்ன சொல்லணும், ஆண்டவர் நிமித்தமாக மற்றவர்கள் கர்த்தரை எனக்காக ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கும் போது சொல்லணும், ஐ தேங்க் காட் ஃபார் யூ, உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெறுகிறோம்? இந்த தெசலோனிக்கேய சபையாருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, their spiritual growth, இந்த தெசலோனிக்கேயர் சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய தாழ்மை, அவங்களுடைய சப்மிஷன், இந்த தெசலோனிக்கேய சபையிலே விசுவாசனுடைய உறுதி, their steadfastness, இதையெல்லாம் நினைத்து பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், மிகவும் சந்தோஷம். He was able to see a visible change in the life of these people. இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற அளவுக்கு மாற்றங்களை பவுல் பார்க்கிறார். இந்த வசனத்தை கர்த்தர் என் இருதயத்திலே நம்ம சபைக்காக இதை நான் தியானிக்கும் போது கொடுத்த காரியங்களை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். What made Paul to give thanks to these believers at Thessalonica? What are the important qualities that these believers had in their life? இந்த விசுவாசிகள், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும்
எப்படிப்பட்ட விசேஷித்த தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள், பவுல் எப்படியாக இவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்தான். இன்றைக்கு நம்மை குறித்து மற்றவர்கள் ஸ்தோத்திரம் பட வேண்டும், நம்மை குறித்து மற்றவர்கள் சந்தோஷப்பட வேண்டும், நம்ம வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை குறித்து மற்றவர்கள் கண்ணீர் விட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால், இந்த முதலாம் அதிகாரத்திலே இந்த விசுவாசிகளுக்கு இருந்த அந்த பண்புகள் உங்களுக்கும் எனக்கும் மிகவும் தேவையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 முதல் 10 வசனங்களை நான் பலமுறை வாசித்தேன். 4ஆம் வசனத்திலே எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்ற கருப்பொருளை வைத்து எந்தெந்த காரியங்களுக்காக இவர்களுக்காக பவுல் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். 5 qualities I could find in chapter 1 about the believers at Thessalonica. தெசலோனிக்கேயர் சபையில் இருந்த விசுவாசிகளை குறித்து 5 காரியங்களை 10 வசனங்களிலே பவுல் சொல்லுகிறார். அந்த 5 குறிப்புகளை சொல்லி நாம் செய்தியை தியானிக்க போகிறோம். Number 1, he gave thanks for them because number 1, they were energetic people. Number 2, Paul gave thanks for them because they were elect people. Number 3, Paul gave thanks to God for them because they were exemplary people. Number 4, Paul gave thanks to God for them because they were enthusiastic people. And finally, number 5, Paul gave thanks to God because they were expectant people. தமிழிலே சொல்லுகிறேன், அவர்களுக்காக பவுல் ஸ்தோத்திரம் செலுத்துவனுடைய காலம், முதலாவதாக அவர்கள் பலனுள்ள விசுவாசிகளாக இருந்தார்கள். இரண்டாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளாக இருந்தார்கள். மூன்றாவதாக மாதிரிகளான விசுவாசிகளாக இருந்தார்கள், மாதிரிகளாக இருந்தார்கள். நான்காவதாக உற்சாகமுள்ள விசுவாசிகளாக இருந்தார்கள். ஐந்தாவதாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இயேசுனுடைய வருகையை எதிர்நோக்கும் விசுவாசிகளாக இருந்தார்கள். எனர்ஜெட்டிக் பீப்புள், elect people, exemplary people, enthusiastic people, expectant people. பலனுள்ள ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், மாதிரியுள்ள ஜனங்கள், உற்சாகமுள்ள ஜனங்கள், எதிர்பார்த்து கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜனங்கள். ஹல்லேலூயா. இந்த 5 குணங்களை பவுல் இந்த முதல் அதிகாரத்திலே இந்த விசுவாசிகளை குறித்து மிகவும் மெச்சி உயர்த்தி பேசுகிறார். இன்றைக்கு இந்த இடத்துல கூடியிருக்கும் நம்முடைய சபை விசுவாசிகள் யாவரும் இந்த பண்புகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொடுக்க வேண்டும். ஏற்கனவே கர்த்தர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு மற்றவர்களை நம்மை பார்க்கும் பொழுது எப்போது ஸ்தோத்திரம் செலுத்துவார்கள் என்றால், இப்படிப்பட்ட அருமையான குணாதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது. முதல் வசனத்தை வாசிக்கிறேன். Verse 1, பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்போ நம்ம படிக்கிறது ஒரு பெரிய ஸ்காலர் எழுதின ஒரு நிருபம். பவுல் மிகவும் படித்து தேர்ச்சி பெற்றவர். அவர் எழுதினதை இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். ஆகவே நீங்கள் நன்றாக கவனிக்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன், ஆமேன். நடுவில் யாரும் ஜெபம் பண்ண வேண்டாம், நீங்கள் செய்தியை நன்றாக கேளுங்கள். பிரைஸ் தி லார்ட். முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது பவுல் அந்த தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதும் பொழுது அவர்கள் பலனுள்ள ஜனங்கள் என்பதை குறிப்பிடுகிறார். தே வேர் எனர்ஜெட்டிக் பீப்புள். ஆண்டவருடைய பலத்தை பெற்றவர்கள். எப்படி என்றால், அவர்களுக்கு கிருபையும் அவர்களுக்கு சமாதானத்தையும் பவுல் தன்னுடைய வாயிலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதமாக அவர்களை ஆசீர்வதிக்கிறார். சரி, எப்படி இவர்கள் இந்த பலத்தை பெற்றுக்கொண்டார்கள்?
What makes Paul to praise God for them? இவர்களை குறித்து பவுல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த இவர்களுக்கு இருந்த பலன்தான் என்ன? இந்த முதலாம் வசனத்தை வாசிக்கும்போது ரெண்டு காரியத்தை நான் பார்க்கிறேன். ரெண்டு காரியம் இவர்களுக்கு பலத்தை கொடுத்தது. How were they energetic? எப்பொழுதும் பலனுள்ளவர்களாக எப்படி இருந்தார்கள்? நம்பர் 1, their spiritual fellowship. நம்பர் 2, their supernatural fragrance. முதலாவதாக அவர்களுக்குள்ளாக இருந்த ஆவிக்குரிய ஐக்கியம், இரண்டாவதாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகந்த வாசனை. ரெண்டு காரியங்கள் தான் இந்த விசுவாசிகளுக்கு பலனை தந்தது. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு பலன் வேண்டும். ஐ வாண்ட் ஸ்ட்ரெங்க் இன் மை ஸ்பிரிச்சுவல் லைஃப். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பலன் வேண்டும் என்றால் இந்த ரெண்டு காரியம் முக்கியம். முதல் பாருங்க, ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப், ஆவிக்குரிய ஐக்கியம். முதலாம் வசனம் முதல் பகுதி, பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபை. நல்லா கவனிங்க, 3 கூட்டத்தை இந்த முதல் பகுதியிலே வாசிக்கலாம். முதல் கூட்டம் யார்? பவுலும் சில்வானும், மூன்றாவது தீமோத்தேயும். இவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறார்கள். இரண்டாவது கூட்டம் பாருங்க, பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும். இவர்கள் 2 பேரும் எங்கே இருக்கிறார்கள்? பரலோகத்தில் இருக்கிறார்கள். மூன்றாவது தெசலோனிக்கேயர் சபையில் உள்ள விசுவாசிகள் எங்கே இருக்கிறார்கள்? They are in Thessalonica. Look at 3 locations. Paul, Silvanus and Timothy, they are in Corinth. கொரிந்து பட்டணத்திலிருந்து இதை எழுதுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவும் பிதாவாகிய தேவனும் பரலோகத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் எழுதுகிற கடிதம் யாருக்கு? தெசலோனிக்கேயால இருக்கிற சபையின் விசுவாசிகள். அவங்க எங்க இருக்கிறார்கள்? மக்கதோனியா என்ற தெசலோனிக்கா பட்டணத்தில் இருக்கிறார்கள். இவங்க 3 பேரையும் ஒரு காரியம் இணைக்கிறது. பவுலும் சில்வானாவும் மூன்றாவது தீமோத்தேயும் ஓரிடத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவரும் இயேசுவும் பரலோகத்தில் இருக்கிறார், விசுவாசிகள் இன்னொரு இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 3 பேரையும் இணைக்கிறது ஒன்று என்னவென்றால் அதற்கு பேர் தான் ஐக்கியம், ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப். இந்த 3 இடத்திலும் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையார் இருக்கிற எல்லாரையும் பவுலோடும் தீமோத்தேயோடும் சில்வானாவோடும் அப்புறம் அங்கே இருக்கிற விசுவாசிகளோடும் 3 பேரும் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப். என்னைக்குமே ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்று ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கும்பொழுது அதிலே கர்த்தர் நமக்கு ஒரு பலனை தருகிறார். There is always energy in spiritual fellowship. ஆவிக்குரிய ஐக்கியத்திலே பெரிய பலனை கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்திருந்தார், இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார். நம்முடைய வீடு எங்கேயோ இருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு மேலே இருக்கிறார், சபை இருக்கிறது. ஆனால் 3க்கும் ஒரு ஐக்கியம் வர வேண்டும். அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய ஐக்கியம். சபை என்பது அது ஒரு ஃபேக்டரி கிடையாது, அது ஒரு ஃபேமிலி. சபை என்பது நாம் ஒரு சீட்டில் உட்காந்துட்டு போவது சபை அல்ல. சபை என்பது ஐக்கியம். இன்னைக்கு நம்ம சபை பற்றி தெரியல, எல்லாரும் அழகாக உட்காந்துருக்கீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே நீங்கள் பிரைஸ் லார்ட் சொல்கிறீங்களான்னு தெரியல. நான் வந்தேன், நான் அட்டன் பண்ணுவேன், திரும்பி போயிடுவேன். இன்றைக்கி அப்படி இல்லை. பிரைமரி ஸ்கூல் நாங்களாம் இருக்கும்போது பெல் அடிக்க தான் காத்துக்கிட்டே இருப்போம். எங்கள் அப்பா கேட்டில் நிற்பாங்க. பெல்லை அடித்தோட பேகை மாட்டிட்டு யார் ஃபஸ்ட்டு கேட்டை தாண்டுறா, நான் யாரோ ஒருத்தர் நிற்கலான்னு, யார் ஃபஸ்ட்டு கேட்டு தாண்டுறாங்க. அப்போது நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் வேணும். இப்போ சபையில் படித்தவர்கள் இருப்பார்கள், படியாதவர்கள் இருப்பார்கள், ஏழைகள் இருப்பார்கள், பணக்காரர்கள் இருப்பார்கள், வசதி உள்ளவர்கள் இருப்பார்கள், பல நபர் சபையில் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? ஐக்கியம் இருக்க வேண்டும். பிரைஸ் லார்டாவது சொல்லிட்டு போனோம். நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கலாம், பிரைஸ் லார்ட் சொல்லணும். ஒரு 5 பேரை பார்த்து ஷேக் ஹேண்ட் பண்ணி இல்லைனா பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு, ஏன்னா நம்ம கொரோனா காலத்தில் இல்லை,
கை கொடுத்து பிரைஸ் லார்ட் சொல்லலாம், கை கூப்பி பிரைஸ் லார்ட் சொல்லலாம், வாழ்த்துதல் சொல்ல வேண்டும். ஆமென். கொரிந்து தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற சபையில் they had spiritual fellowship is very very important. விசுவாசிகளோடு கூட வாழ்த்தி செல்ல வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம we are just a product, we are not a people. ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ஷூ வர மாதிரி we become a product, we are not a people. ஆவிக்குரிய ஜனங்களுக்கு வல்லமையும் பலனும் எனர்ஜியும் வருகிறதுக்கு காரணம் ஒருவரோடு ஒருவர் அவர்கள் வாழ்த்துதல் சொல்லுவது. இரண்டாவது, இவர்களுக்கு எங்கிருந்து பலன் வருகிறது என்றால், இவர்களுக்குள்ளாக ஒரு சுகந்த வாசனை இருந்தது, a supernatural fragrance. இரண்டாவது பகுதியை வாசிக்கிற முதல் வசனம், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பவுல் எழுதுகிற நிருபத்தில் எல்லாவற்றிலும் அவர் எழுதுவார், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிரேஸ் அண்ட் பீஸ் ஃப்ரம் காட் த ஃபாதர் அண்ட் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. கிருபை நம்மிடத்திலே கர்த்தரிடத்திலிருந்து வரும்பொழுது இருதயம் சமாதானத்தினால் நிரப்பப்படும். சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வோம்? கிருபையின் வாயிலாக ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக கிருபை, இரண்டாவது சமாதானம். Always peace will follow grace and that brings spiritual fragrance. நோவாவின் காலத்திலே, உதாரணங்களுக்கு நமக்கு நேரம் இல்லை, நோவாவை குறித்து வாசிக்கும் பொழுது தேவனுடைய கண்களிலே நோவா கிருபையை பெற்றான். நோவா found grace in the eyes of God. பேழைக்குள்ளாக சென்றான், ஆண்டவர் பேழைக்குள்ளாக கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். முதலாவதாக கிருபை, இரண்டாவதாக சமாதானம். கிருபை பெற்றவர்கள் சமாதானத்தால் நிரப்பப்படுவார்கள். they become spiritual fragrance to God. தானியேலை சிங்ககபியிலே போட்டார்கள், ஆண்டவர் தானியேலுக்கு கிருபை கொடுத்தார். சிங்கங்கள் மத்தியிலும் கர்த்தர் சமாதானத்தை அருளினார். இதுதான் பலன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பலன். இப்படிப்பட்ட பலன் ஒருவருக்குள்ளாக இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஐக்கியமும் இப்படிப்பட்ட சுகந்த வாசனையாகிய கிருபையும் சமாதானமும் இருக்கும் பொழுது, பவுலை போல யாராவது ஒருவர் இருந்தால் உங்களை பார்த்து சொல்வார்கள், உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரதர் சிஸ்டர், உங்களை பார்க்கும் போது you are full of strength. ஆவிக்குரிய பலன் இருக்கிறது, உங்களுக்குள்ளார ஐக்கியம் இருக்கிறது, உங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட கிருபையும் சமாதானமும் இருக்கிறது. I thank God and I praise God for you. இதான் முதல் குறிப்பு. We become strong. ஆண்டவருக்குள்ளாக நாம் பலனுள்ளவர்களாக மாறுகிறோம். ஆவிக்குரிய பலன் எங்கிருந்து வருகிறது? ஐக்கியத்திலும் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த சுகந்த வாசனை, கிருபை, சமாதானம். இரண்டாம் மூன்றாம் வசனத்துக்கு செல்லுகிறேன். The second quality of these believers, இந்த விசுவாசிகளுடைய இரண்டாவது குணம், I call it elected people. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இரண்டாம் மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. I want to underline verse 3. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். We are a people who are called elect people. நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பவுல் இந்த சபைக்கு எழுதும் பொழுது, நான் உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்வதின் இரண்டாவது காரணம், இவர்கள் எல்லாரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் முதலாவதாக பலனுள்ளவர்கள் மட்டுமல்ல, they are all elected people by God. இரண்டாம் வசனத்தில் இவர்கள் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய அடையாளங்கள் என்ன? வாட் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அபவுட் பீப்புள் who are elected? மூன்று காரியம் இருக்கிறது இரண்டாம் வசனத்தில். அதை மூன்றையும் நான் சொல்லுகிறேன். முதலாவதாக விசுவாசம்.
இரண்டாவதாக அன்பு, மூன்றாவதாக நம்பிக்கை. அந்த மூன்றையும் 2ஆம் வசனத்தில் பார்க்கலாம். விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை. நம்பர் 1 their faith, number 2 love, number 3 hope. faith, love and hope. விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. இந்த மூன்றும் தான் ஒரு நபரை ஆண்டவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவனாக மாற்றுகிறது. பிரதர் சிஸ்டர், நம்முடைய ஞான ஸ்நானமும் சபைக்கு போவதும் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற்றாது. பவுல் இந்த 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய நம்பிக்கை. பவுல் என்ன சொல்லுகிறார்? இவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டு அவங்க எப்படி கர்த்தருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? How can they be elected and remain elected people? தெரிந்து கொள்ளப்பட்டு தொடர்ந்து கர்த்தருக்கு எப்படி இவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறுகிறார்கள்? விசுவாசம், இரண்டாவது அன்பு, மூன்றாவது நம்பிக்கை. இந்த மூன்றும் ஏறக்குறை 21 தடவை பவுல் எல்லா நிருபங்களிலும் எழுதுகிறார். கொரிந்தியரில் எழுதுகிறார். எல்லா நிருபங்களிலும் ஏறக்குறைய 21 times Paul is writing. விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. இந்த மூன்றும் ஒரு விசுவாசிக்கு 3 காலங்களிலே தேவைப்படுகிறது. விசுவாசம் கடந்த காலம், அன்பு நிகழ்காலம், நம்பிக்கை எதிர்காலம். faith past tense, love present tense and hope future tense. I will explain that. விசுவாசத்தினாலே நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் இருதயத்திற்குள்ளாக வந்து ஆண்டவரை விசுவாசித்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? விசுவாசம். எனக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படாததுடைய காரணம் ஆண்டவர் மேல விசுவாசம் வரல. ஆண்டவருடைய வல்லமை இருதயத்தில் கிரியை செய்யல. அந்த விசுவாசிகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தின் கிரியை. நீங்க எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? how are you elected? oh, your faith had work in it. உங்க விசுவாசத்தினாலே கடந்த காலத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்கள். இரண்டாவது பாருங்க, உங்கள் அன்பின் பிரயாசம், the labor of love, present tense. விசுவாசத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து வாழ வைப்பது அன்புதான், இயேசுவின் மேல உள்ள அன்பு. because you love Jesus, you are remaining the elect of God. இன்றைக்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பதனுடைய காரணம் அவருடைய அன்பு. நீங்க அன்புல பிரயாசப்படுறீங்க, டெய்லி ஜெபம் பண்றீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, ஆண்டவரை தேடுகிறீர்கள். லேபர் ஆஃப் லவ், அன்பின் பிரயாசம். மூன்றாவது உங்களுடைய நம்பிக்கையின் பொறுமை. 2 வார்த்தை சேர்ந்து இருக்கு. hope of patience. நம்பிக்கையின் பொறுமை என்றால் எதிர்காலத்திலே இயேசு வரப்போகிறார், அவரை சந்திப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஒரு பொறுமை வேண்டும். பொறுமையோடு நாம் காத்திருக்கிறோம். எதற்காக சபைக்கு வருகிறோம்? எதற்காக நாம் இதெல்லாம் செய்கிறோம்? we have a hope of future. எதிர்காலத்தில் இயேசுவை நான் சந்திப்பேன், பரலோகத்திற்கு போவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கடந்த காலத்தில் விசுவாசத்தால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு இயேசுவின் மேல் இருக்கிற அன்பினால் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் வாழுகிறேன். மூன்றாவதாக எனக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எதிர்காலத்தை குறித்து. ஒரு நாள் நான் பரலோகத்துக்கு செல்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த மூன்று தான் பாருங்க இந்த விசுவாசிகளை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற்றின்று. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆகவே தான் சொல்லுகிறார் 3ஆம் வசனத்தில், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். எப்படி அறிந்து கொண்டோம்? உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய நம்பிக்கை. இந்த மூன்றை நாம் பார்க்கும் பொழுது you are all elected of God. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த மூன்றும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். நம்முடைய ஆதி விசுவாசத்தை நாம் விட்டுவிடவே கூடாது. இன்றைக்கு இயேசுவின் மேல் இருக்கிற அன்பை ஒரு நாளும் குளிர்ந்து விட போகக்கூடாது. மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு மறுபடியுமாக வருவார் என்ற நம்பிக்கை. விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இது மூன்றும் தான் நம்மை அவர் தெரிந்து கொண்டப்பட்டவர்கள் என்பதை நமக்கு காட்டுகின்றன. மூன்றாவது காரியம், உங்களுக்காக எப்பொழுதும்
தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 6 7 வசனம். The third quality of the Thessalonian believers. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகாயும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். நோட் தட் one word in verse 7. 7 வசனத்தின் கடைசி வார்த்தை பாருங்க, மாதிரிகள் ஆனீர்கள். பலனுள்ள விசுவாசிகள், இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள், எலெக்ட் பீப்புள், மூணாவது யார் இவங்களா? எக்ஸம்ப்ளரி, மாதிரிகளாக இவர்கள் மாறினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என்ன செய்தீங்களா? மக்கதோனியால ஒரு சபை இருக்கு, அகையா என்ற இடத்திலும் ஒரு சபை இருக்கிறது. அந்த விசுவாசிகளுக்கு நீங்க எப்படி மாறினீர்கள்? மாதிரிகளாக மாறினீர்கள். யூ பிகேம் எக்ஸாம்பிள்ஸ். கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து மற்றவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்றால் நம்ம எப்படி மாறணும்? மாதிரிகளாக மாறணும். We have to become examples in the church. We have to become examples in the world. அதைதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மாதிரிகள் ஆனீர்கள். 6 வசனத்தை உங்களுக்கு நான் சுருக்கமாக விளக்க விரும்புகிறேன். முதலாவதாக எப்படி அவர்கள் மாதிரிகளாக மாறுகிறார்கள்? What is the example they had? அவர்களிடத்திலிருந்து என்ன மாதிரிகளை பவுல் சொல்லுகிறார்? நம்பர் 1, இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த காஸ்பிள். வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது, இமிட்டேஷன் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொண்டார்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இமிட்டேஷன். நீங்கள் மிகுந்த 6 வசனம், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. கவனிக்கிறீங்களா? How can we become examples? எப்படி நம்ம மாதிரிகளாக மாறுவது? ஆண்டவருடைய வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். They received the word of God, instruction of God. நல்லா கவனிங்க, எந்த நிலைமையில வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? உபத்திரவத்திலே, மிகுந்த உபத்திரவத்திலே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். மிகுந்த கஷ்டம், மிகுந்த உபத்திரவத்திலே எங்கிருந்து சந்தோஷம் வரும்? When everything is okay. IMD says there is no rain today. IMD சொல்லிட்டாங்க, இன்னைக்கு மழை இருக்காது, நல்ல வெயில் இருக்கும், நீங்கள் சந்தோஷமாக சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம், தாராளமாக வந்துட்டு போவோம். எல்லாமே நமக்கு நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்குன்னா தான் நம்ம கர்த்தரை சேவிப்போம். அப்படி சொல்லலை வசனம். வசனம் என்ன சொல்லுகிறது? அவங்களுக்கு நிறைய உபத்திரம் வந்தது, அவங்க மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தார்கள், கஷ்டத்தில் இருந்தார்கள், பண கஷ்டத்தில் இருந்தார்கள், ஜனங்கள் அவங்களை கைவிட்டார்கள், அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். they were going through suffering. ஆனால் அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் அவங்களுக்கு என்ன இருந்ததா? ரொம்ப சந்தோஷம் இருந்ததா. அப்படிதானே சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, வசனத்தை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக மாற வேண்டும் என்றால் உபத்திரவத்திலே சந்தோஷத்தை காட்டுகிற ஜனங்கள் தான் மாதிரிகளாக மாறுவார்கள். எல்லாமே நல்லா இருக்கும்போது, நல்ல காரியமாக நாம் இருக்கும்போது, தட் இஸ் நாட் எக்ஸாம்பிள் இல்லையா? தெர்மோஸ்டாட், தெர்மாமீட்டர்னு சொல்லுவாங்க. தெர்மாமீட்டர் வச்சோன்னா டெம்பரேச்சர் காட்டும். தெர்மோஸ்டாட்டில் 100 degrees வாட்டர் ஊட்டிட்டா பல மணி நேரத்துக்கு அப்படியே தான் இருக்கும். சில பேர்லாம் தெர்மாமீட்டர், சில பேர்லாம் தெர்மோஸ்டாட். தெர்மாமீட்டர்னு அர்த்தம், சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வசனத்தை ஏற்றுக்கொண்ட உங்களை வெளியே இருக்கிற உலகம் எப்படி பார்க்கிறது? பிரதர், நீங்கள் கிறிஸ்டியன் தானே? ஆமாம். ஏன்னா நீங்களே எப்படி சொல்கிறீங்க? பைபிள்லாம் படிக்கிறீங்க, எங்கே போச்சு உங்கள் விசுவாசம்? உங்களை பார்த்து அப்படி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம மாதிரிகளாக மாற முடியாது.
எப்போது நம்ம எக்ஸாம்பிளாக மாற முடியும்? when things are against us, நமக்கு விரோதமாக, நமக்கு வியாதி இருக்கிறது, நமக்கு கஷ்டம் இருக்கிறது, நமக்கு நஷ்டம் இருக்கிறது, அந்த நேரத்திலும் முகத்தில் ஒரு சந்தோஷம். கொஞ்சம் சரிங்களா பார்க்கலாம். ஒரு சந்தோஷம் முகத்தில். அந்த பிரதர், அந்த சிஸ்டர் பார்க்கும்பொழுது எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு, எவ்வளோ நஷ்டம் அவங்களுக்கு, எவ்வளோ இடுக்கண்டு இருக்கு, சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படிதானே? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை நடத்துவார், உங்களை தூக்குவார், உங்களை கீழே போட மாட்டார். இது வசனம் கிடையாது. வசனம் என்ன? மிகுந்த உபத்திரவம், கஷ்டங்கள், எனக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் வரும் பொழுதும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் இருக்கு என்கிட்ட. சோ ஜாய்ஃபுல். கஷ்டம்லாம் வெளியே தெரியாது. பிரதர் இவ்வளோ கஷ்டத்தில், சிஸ்டர் இவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் கர்த்தரை தேடினீங்களா? ஒரு நாள் உங்களை ஞாபகம் வந்து சொல்லுவாங்க, தே ஆர் எக்ஸாம்பிள் டு மீ. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், எத்தனை பேருக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கிறோம்? நம்ம பார்த்த உடனே சொல்லணும், மற்றவங்கள பார்த்து இவங்கள ஃபாலோ பண்ணுங்க, இவங்களுடைய நல்ல நடக்கையை ஃபாலோ பண்ணுங்க, அப்படி சொல்லணும். எப்படி சொல்லக்கூடாது? அவங்கள மாத்திரம் ஃபாலோ பண்ணிடாது, அவங்கள மாதிரி இருந்துடாது. அப்படி சொன்னாங்கன்னா இந்த குரூப்பில் நம்ம வர முடியாது. இன்னைக்கு நம்ம பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும், டு ஹவு மெனி பீப்புள் மை லைஃப் இஸ் அன் எக்ஸாம்பிள். எத்தனை பேருக்கு நான் முன்மாதிரியாக இருக்கிறேன்? வெளியே இருக்கிறவங்க பைபிள் படிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி சபைக்கு வர மாட்டாங்க, அவங்க இருக்கலாம். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாற வேண்டும்? முன்மாதிரியாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இதுதான் குறைவாக இருக்கிறது. அநேகர் ரட்சிக்கப்படாததற்கு காரணமே கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை இல்லை. People always see in you an example. இவங்க இதில் முன்மாதிரியாக இருக்கிறாங்க, இதில் இவங்க எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க, இவங்கள மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தெசலோனிக்கா இருக்கிற விசுவாசிகள் முன்மாதிரிகளாக இருந்தார்கள். பாருங்கள், அந்த 6ஆம் வசனத்தில், சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, they became followers. யாரை ஃபாலோ பண்ணாங்க? they started following Paul. பவுலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. பவுலை ஃபாலோ பண்ணி they became example. Paul's life was an example. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை மாதிரியான வாழ்க்கையாக மாற வேண்டும். ஆமென். உலகத்தில் இருக்கிற மாடல்ஸ், அந்த மாடல் நான் சொல்ல, இன்னைக்கு எல்லாரும் மாடல் ஆகிட்டு வராங்க, அந்த மாடல் நான் சொல்லலை. நான் சொல்கிறது பைபிள் மாடல், நான் சொல்கிறது பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள். உலகத்தில் போய் நின்னோன்னா உலகத்தில் சத்ருவானவன் இருப்பான், நம்ம நிற்கும் போது 2 பேருக்குமே வித்தியாசம் தெரியாமல் இருக்கக்கூடாது, வித்தியாசம் தெரியணும். ஆமீன். காலேஜில் படிக்கிறவங்க இருப்பீங்க, வேலை ஸ்தலத்தில் இருப்பீங்க, இன்னொருவருக்கும் உங்களுக்கும் பார்க்கும்போது வித்தியாசம் இருக்க வேண்டும். வேதத்தை வாசித்து ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். அதுதான் முன்மாதிரி. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. 4வது குணாதிசயம். Let me read verse 8. 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எப்படி எனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் தொனித்ததுமல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. இந்த அதிகாரம் ஆழமான அதிகாரம், நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். Paul is talking about the 4th characteristic of a person who has to be given thanks. ஸ்தோத்திரம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு நபருடைய 4வது குணாதிசயம், I call it enthusiastic believers. உற்சாகமுள்ள விசுவாசிகள். தெசலோனிக்கேயர் சபையில் இருக்கிற விசுவாசிகள் உற்சாகமுள்ள விசுவாசிகள். எப்படி எனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் தொனித்ததுமே அல்லாமல். ரொம்ப அழகா இருக்கு, தொனித்தது. இங்கிலீஷ் பைபிளில் சவுண்டட் அவுட் இருக்கிறது.
இன்னொரு பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸில் த வேர்ட் ஆஃப் காட் இன் யூ பிகேம் எ ட்ரம்பட். அவர்களுக்குள்ள இருந்த விசுவாசம் பக்கத்தில் இருக்கிற மக்கதோனியா, அந்த பக்கத்தில் இருக்கிற அகாயாவில் வசனம் எப்படி போச்சா? தொனித்ததான். இட் சவுண்டட் அவுட் ஆஃப் தெம். அவளிடத்திலிருந்து அந்த விசுவாசம் தொனிக்க ஆரம்பித்தது. அப்போ அவங்க பேசல நினைக்கிறேன், ட்ரம்பட் மாதிரி ப்ளோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நினைக்கிறேன், ஊதிக்கிட்டே இருந்தாங்க நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளாக இருக்கிற வசனங்கள் தொனித்து கொண்டே இருந்தது. இப்போது நம்மலாம் யாருன்னா, நம்மலாம் ட்ரம்பட்ஸ், நம்மலாம் எக்காலங்கள். கர்த்தருடைய வசனங்கள் நமக்குள்ளாக இருக்கும்பொழுது நாம் எக்காலங்களாக மாறுகிறோம். பவுல் என்ன சொல்லுகிறார்? இவர்களுக்குள்ளாக இருக்கிற உற்சாகத்தை பவுல் மிகவும் மெச்சி பேசுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, அந்த 8ஆம் வசனத்து 2வது பகுதியில், நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு. நான் போய் திருப்பியும் பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் போய் திருப்பியும் சுவிசேஷத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை, இவர்களே சொல்லிவிட்டார்கள். இவர்களுடைய உற்சாகம் மிகவும் அதிகமாக இருந்தது. இவர்களுக்குள்ளாக இருந்த தேவனுடைய வசனம் பிரசித்தமாயிற்று. அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை குறித்து ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்றால், பவுலை போன்றவர்கள் உங்களை குறித்து ஆண்டவரை இவர்களுக்காக ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்றால், நமக்குள்ளாக என்ன இருக்கணும்? உற்சாகம் இருக்கணும். இந்த கடைசி காலங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் வருகிற ஒரு ஆவி ஸ்பிரிட் ஆஃப் டல்னஸ். டல் கவனிக்கிறீங்களா? எல்லாத்துலயுமே எந்தூசியாஸ்டிக்கா இருக்காங்க, எந்த காரியத்திலும் ரொம்ப அழகா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய காரியம் வந்தாலே அவங்க டல்லா மாறிடுறாங்க. இன்னைக்கு அதுதான் பார்க்கிறோம், இன்னைக்கு அதான் பார்க்கிறோம். கர்த்தருடைய காரியங்களிலே we become very very dull and we take one step back. அன்றைக்கு இருந்த விசுவாசிகள், அவங்களுக்குள்ள இருந்த வசனம் தொனித்து கொண்டே இருந்தது. ஆஃபீஸ் போகிறோம், காலேஜ் போகிறோம், எங்கே போகிறோம், ஒரு நாளைக்காவது ஒருத்தருக்காவது கர்த்தருடைய வசனத்தை சொல்லணும். உங்களுக்குள்ளாக இருக்கிற வசனம் தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். பல விஷயங்களை பேசுகிறோம், ஹெல்த்தை பற்றி பேசுகிறோம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுகிறோம், நம்முடைய சேவிங்ஸை பற்றி பேசுகிறோம், பல விஷயங்களை பேசுகிறோம். வசனத்தை பற்றி நம்ம பேசுகிறோமா? நமக்குள்ளாக இருக்கிற அந்த வார்த்தை பக்கத்தில் இல்லையா, தூரத்தில் இருக்க 2 சிட்டிஸ்க்கு போடுதான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை உற்சாகமுள்ள விசுவாசிகளாக மாற வேண்டும். இந்த அல்லேலூயா பார்த்தா அவ்வளோ உற்சாகமாக இருக்கு எனக்கு. உற்சாகம் இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு உற்சாகம் இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி ஆட்டோமேட்டிக்காக நம்மளை உற்சாகத்தை குறைத்து விட்டது இல்லையா? நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் நல்லா தெரிந்தது தான். ஒரு இடத்துல உட்கார்ந்த இடத்துலேருந்து போய் ஒன்றை எடுப்பதற்கு கூட இன்றைக்கி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எல்லாம் நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க. அதை கூட நமக்கு பாருங்கள் எவ்வளோ ஃபெசிலிட்டி வந்து விட்டது. ஆகவே நமக்கு எல்லாம் குறைந்து விட்டது, ஆக்டிவிட்டி குறைந்து விட்டது, ஆகவே உற்சாகம் குறைந்து விட்டது. சரிதானே? நான் எப்படி தான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு தெரியல, நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா உங்களை நான் யாரையும் தப்பு சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் பிகமிங் ஷார்ட்டர் அண்ட் ஷார்ட்டர், கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா நம்ம ஷார்ட்ஸ் பார்க்குறோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. 3/4 மணி நேரம் பிரசங்கம் யாரும் கேட்க மாட்டுறாங்க, 3 நிமிஷம் கேட்டுருவாங்க. அப்போ நம்முடைய பிரெயினும் நம்முடைய கண்களும் ஆட்டோமேட்டிக்காக சின்ன சின்ன காரியங்களுக்கு தான் நம்ம கான்சென்ட்ரேஷன் இருக்குது. நீங்களும் பேசுவீங்க, நான் நிறைய பேரோட பேசுவேன். 4 சென்டென்ஸ் ஒரு சப்ஜெக்ட் பேசும் பொழுது 5வது சென்டென்ஸ் பேச முடியல, ஏன்னா அவங்க வேறு சப்ஜெக்ட் பேசுகிறாங்க. சரி, அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க என்கிட்ட, நான் பதில் சொல்கிறதுக்குள்ளே வேற ஒன்று கேட்டாங்க, வேற ஒன்று கேட்டுட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லணுன்னா வேறு சப்ஜெக்ட் போயிட்டாங்க. இது ஒருத்தர்கிட்ட இல்லை, எல்லார்கிட்டையும் நம்ம பார்க்குறோம். அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்போ நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் இன்றைக்கி நிறைய ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வர காரணம் இதுதான் பிரச்சனை. ஏடிடி, அட்டென்ஷன் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், அவங்களுக்குலாம் நல்ல பிஸ்னஸ் வந்துடுச்சு. ஏன்னா அந்த அட்டென்ஷன் இஸ் பிகமிங் ஷார்ட்டர். பவுல் சொல்லுகிறார்,
உற்சாகம் இல்லாததுக்கு காரணமே இதுதான். ஒன்று ரெண்டு பேர் என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் என்னைக்கு பைபிள் எழுத ஆரம்பித்தோமோ எங்கள் ஸ்க்ரீன் டைம் குறைஞ்சிச்சின்னு சொன்னாங்க. இப்போ நான் ஓனாக சொல்லலை, சொன்னது தான் சொல்கிறேன். இப்போ உங்கள் ஸ்க்ரீன் டைம் குறையணுன்னா பைபிளை எழுதுங்க, கொஞ்சம் எழுதுங்க. கொஞ்சம் ஒரு சிலருக்கு எழுத முடியலை, காரணம் நம்ம எல்லாம் இப்போ டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் அந்த எழுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பரவாயில்ல எழுதுங்க, நம்முடைய பிரெயினுக்கு ரொம்ப நல்லது, நீங்கள் எழுதி பாருங்கள். அப்போது உற்சாகம், ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு எந்தூசியாசம் இன்னைக்கு நமக்கு அதை இழந்து விடவே கூடாது. விசேஷமாக நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் என்ன ஜெபம் பண்ணுறேன்னா, ஆண்டவரே உம்மை குறித்த ஒரு உற்சாகம் குறையவே கூடாது. ஆண்டவரை குறித்த ஃபயர், ஆண்டவரை குறித்த ஒரு உற்சாகம், ஆண்டவருடைய மீட்டிங்க்கு வருவதோ ஊழியம் செய்வதோ ஆண்டவருடைய காரியத்தில் உற்சாகம் குறையவே கூடாது. ஏனென்றால் வெளியே உங்களை உற்சாகப்படுவதற்கு பிசாசு நிறைய காரியங்களை வைத்திருக்கிறான். We should not be distracted. ஆண்டவருடைய காரியத்தில் இவர்கள் மிகவும் உற்சாகம் கொண்டார்கள். enthusiastic people. கடைசியாக 9ஆம் 10ஆம் வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோர் இருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவீர்களே. அந்த கடைசி வார்த்தை பாருங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், எக்ஸ்பெக்டன்ட் பீப்புள். 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பவுல் ஏன் தன்னுடைய ஜபங்களிலே அவர்களுக்காக எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரித்தார்? They were always expecting the coming of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை அவர்கள் எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. அருமையான சகோதரனே சகோதரியே, தெசலோனிக்கால இருந்த அந்த விசுவாசிகள், அவங்களுக்கு இருந்த கடைசி பண்பு ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டிங் த கம்மிங் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்படி இவர்களுக்கு இந்த எக்ஸ்பெக்டன்சி கேம், எப்படி இவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்தது? 3 காரியம் இருக்கிறது, அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, the spiritual deliverance they had, அவர்களுக்கு இருந்த ஆவிக்குரிய விடுதலை. இரண்டாவது, the spiritual dedication they had, அவர்களுக்கு இருந்த ஆவிக்குரிய பிரதிஷ்டை. மூன்றாவது, the spiritual desire they had, அவர்களுக்கு இருந்த ஆவிக்குரிய ஒரு வாஞ்சை. இன்றைக்கு நம்மை ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசியாக எது மாற்றுகிறது? ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ். முதலாவதாக ஒரு விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன தேவை? விடுதலை தேவை. 9ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், யூ டர்ன் டு காட் ஃப்ரம் ஐடல்ஸ். எல்லா விக்கிரகங்களையும் விட்டு தேவனிடத்திற்கு நீங்கள் மனம் திரும்பினீர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த விசுவாசிகளை குறித்து அவர் சொல்லும் பொழுது எப்படி இவர்கள் கர்த்தருக்கு மாறினார்கள் என்றால், they were delivered people, விடுதலையாக்கப்பட்டவர்கள். எதிலிருந்து விடுதலை? விக்கிரகங்கள். they were delivered from all the idols. என்னப்பா சார், எங்களுக்கு என்ன விக்கிரகம் இருக்கு? நிறைய விக்கிரகம் இருக்கு. சிலருக்கு படிப்பு விக்கிரகம் ஆயிடும், சிலருக்கு வேலை விக்கிரகம் ஆயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த அவங்க எப்போ கேட்டாலும் ஒரு காரியத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆல்வேஸ் தே டாக் அபவுட் ஒன் திங். கெட் அப் இன் த மார்னிங், தேல் டாக் அபவுட் தட். சாப்பிடும் போது அதான் பேசுவாங்க. நீங்கள் சப்ஜெக்டை மாற்றி பாருங்கள், அந்த சப்ஜெக்டுக்கு வந்துடுவாங்க. ஏதோ ஒன்றை குறித்து
அடிக்கடியாக பேசி ஆராதித்தார்கள் என்றால் அதுதான் அவங்க வாழ்க்கையில் விக்கிரகம். கர்த்தரை பற்றி பேசினா அவங்களுக்கு விக்கிரகம் கர்த்தர். அவங்க ஏதாவது ஒன்று காரியத்தை பற்றி மேன்மையாக பேசிக்கொண்டே இருந்தால் that becomes an idol in their life. இந்த விசுவாசிகள் எதிலிருந்து விடுதலை பெற்றார்கள்? They were delivered from the idols, turned to the Lord. ஆண்டவரை நோக்கி மனம் திரும்பினார்கள். ரெண்டாவது பாருங்க, they were dedicated. வாசிக்கிறேன், மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அவர்கள் விக்கிரகத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். ஆண்டவருக்கு சில பேரால் ஊழியம் செய்ய முடியாததற்கு காரணம் இன்னும் அவர்கள் விக்கிரகத்தை சேவிக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு முதலாவதாக உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். அநேகர் விடுதலை இல்லாமல் ஊழியம் செய்வார்கள். அநேகர் பாருங்க, இங்க என்ன சொல்கிறார்கள்? மெய்யான தேவனுக்கு நீங்க பிரதிஷ்டை செய்ய வேண்டும். ஊழியம் செய்வதற்கு first you have to be delivered. ஸோ அவங்களுக்கு டெலிவரன்ஸ் இருந்தது, ரெண்டாவது டெடிகேஷன் இருந்தது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். மூன்றாவது பாருங்க, they had a desire to see God. ஆண்டவர் மறுபடியுமாக வருவார், இயேசுவை நான் காண வேண்டும் என்று ஒரு ஆவிக்குரிய ஒரு எதிர்பார்ப்பும் வாஞ்சையும் அவளுக்குள்ளாக இருந்தது. என் செய்தியை நான் முடிக்கப் போகிறேன். ஐந்தாவது குணாதிசயம், they are expecting the coming of Jesus. இயேசுவினுடைய வருகையை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நமக்கு இயேசுவின் வருகையை எதிர்பார்த்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றால், ஒழுங்காக சபைக்கு வரவங்க ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. ஒழுங்காக இருக்கிறவங்க பைபிள் படிப்பாங்க, ஜபம் பண்ணுவாங்க, அவங்க கூட எடுத்துக்கொள்ளாமல் போடுவார்கள். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கடைசி காலத்திலே வஞ்சிக்கப்படுவார்கள். அப்போ யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றால், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள். எக்ஸ்பெக்டட் பீப்புள், தே எக்ஸ்பெக்ட் ஜீசஸ். இயேசு எப்போ வருவார்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறவர்கள். 10 கன்னிகைகளை குறித்து வாசிக்கலாம். ஆயத்தம் இருந்தது அவர்களுக்கு. தே ஹேட் ப்ரிப்பேர்ட்னஸ். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வசனம் உங்கள் இருதயத்திற்குள்ளாக கடந்து செல்வதாக. அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறோம். இந்த வாரத்தில் நிறைய எதிர்பார்க்கிறோம். நமக்கு எக்ஸாம் இருக்குது, நமக்கு வேலை இருக்குது, நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது, எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். நல்லது தான். அதற்கூடவே மிக 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 முக்கியமாக நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும்? இயேசுனுடைய வருகை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எப்போது இயேசு வருவார்? கைவிடப்படக்கூடாது. எப்போது இயேசு வருவார்? அவர் வரமாட்டார், அவர் வரமாட்டான்னு சொல்லும் போது அவர் வந்துடுவார். மனிதன் நினையாத நேரத்தில் இயேசு வருவார். இன்னைக்கு நான் இந்த செய்தியை இயேசுனுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என்றால், இன்றைக்கு நம்முடைய சபைக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், நான் ஊழியத்துக்கு வந்ததே வேஸ்ட். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய சபை ஜனங்கள் எல்லாரும் குடும்பமாக அவருடைய வருகையை எதிர்பார்த்திருக்க வேண்டும். எக்ஸ்பெக்ட். காலையிலோ மாலையிலோ நள்ளிரவிலோ எப்போது இயேசு வருவார், நான் அவரோடு கூட எடுத்து செல்ல வேண்டும். அப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ் இருக்கணும், ஒரு டெடிகேஷன் வாழ்க்கையில் இருக்கணும். இல்லைனா எதிர்பார்ப்பு வராது. யாரெல்லாம் இயேசுவின் வருகைக்கு எதிர்பார்த்திருக்கிறீர்கள், எல்லாரும் அல்லேலூயான்னு சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில் விடுதலை இருக்காது, அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரதிஷ்டை இருக்காது. இதெல்லாம் இருந்தால் தான் அந்த எதிர்பார்ப்பு வரும். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பவுலோடு கூட சேர்ந்து நம்ம பார்த்து எல்லாரும் சொல்லணும், உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம குறித்து எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறாங்க? நம்ம பலனுள்ளவர்களாக இருக்க வேண்டும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், மாதிரிகளாக இருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும், எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிப்போம். கர்த்தர் நம்மை இந்த காலையிலே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய செய்தியை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். எனக்கும் உங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்.
நம்ம சபையில் இருக்கிற சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கை ஸ்தோத்தரிக்கப்பட்ட வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுவாராக. லெட் அவர் லைஃப் பி a life of thanksgiving. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கும்பொழுது, இவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், இவர்களுக்காக நான் கர்த்தரை நான் உயர்த்துகிறேன். இவங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. இவங்க வாழ்க்கையை பார்க்கும்பொழுது ஒரு பலனை நான் பார்க்கிறேன். இவங்க வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு மாதிரியை பார்க்கிறேன். they are an example. இவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது உற்சாகம், enthusiastic for Jesus. இவங்க வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எந்த நேரத்திலும் இவங்க இயேசு எதிர்பார்க்கிறாங்க, இயேசு வருவார்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடலின் ஒரே கவியை பாடி நாம் இந்த வசனத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முகமுகமாய் நேசரை நித்தியமாம் மோட்ச வீட்டிலே, பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும். கடைசி ஸ்டான்ஸா பாடுவோம். முகமுகமாய் முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே, பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே, முகமுகமாய் நித்தியமா மோட்ச வீட்டிலே, பாவங்களும் இல்லையே ராஜ்யத்திலே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்றும். கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணலாமா? இன்றைக்கு நாம் ஆண்டவரோடு கூட நம்முடைய ரட்சிப்பின் உடன்படிக்கையை புதுப்பித்து விட்டு நாம் கடந்து செல்வோம். சம்டைம்ஸ் we lose track. அந்த பாதையை தவறவிட்டு விடுவோம் சில நேரத்தில். நீங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவதனுடைய நோக்கமே மற்றவர்கள் உங்க வாழ்க்கையை குறித்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். உங்களை பார்த்து சொல்லணும், பிரதர் சிஸ்டர், உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், உங்க வாழ்க்கைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். 5 பண்புகளையும் கர்த்தர் நமக்கு தருவார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள சபையாக இன்றைக்கும் இயேசு வந்தால் யாரும் கைவிடப்படக்கூடாது. இயேசுவோடு கூட நாம் முகமுகமாய் சந்தித்து வருகையிலே காணப்பட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவரின் இருதயத்திலே வைத்த செய்தியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டேன். நீங்க வீட்டுக்கு சென்று அந்த அதிகாரத்தை நீங்க மெதுவாக நீங்க வாசிங்க. முடிந்தா புரியலைன்னா இந்த செய்தி யூடியூப்ல வரும், அதை மறுபடியும் நீங்க பாருங்க. அந்த வசனத்தை விளங்கி கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த உலகத்தின் அந்தி கிறிஸ்து ஆட்சியிலே சிக்கிக்கொள்ளாமல் அவருடைய வருகையிலே காணப்பட ஆண்டவர் கிருபை செய்வாராக. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு முன்பாக
நாங்கள் நிற்கும் பொழுது நீர் எங்களை பார்த்து உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன் என்று சொல்ற ஒரு சாட்சியை நாங்கள் பெற வேண்டும். நீர் எங்களுக்காக ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்தீர். இன்றைக்கும் நாங்கள் உம்முடைய கிருபையோடு கூட உம்முடைய ஆசீர்வாதத்தோடு கூட நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசுவே, இன்றைக்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்க வாழ்க்கை புகழ்ச்சியுள்ள வாழ்க்கையாக மாறட்டும் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியுள்ள வாழ்க்கையாக மாறட்டும் கர்த்தாவே. நாங்கள் இந்த வாழ்கிற உலகத்திலே ஜாக்கிரதையாக நாங்கள் திசை திருப்பப்படாமல், இந்த உலகத்தின் வேஷத்துக்கு ஒத்து போகாமல், இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், இந்த உலகத்தின் பாவங்கள், இந்த உலகத்தின் மாறுபாடான வழிகளுக்கு எங்களை ஈடு கொடுக்காமல், பிரியமுள்ள பிள்ளைகளாக, பிரியமுள்ள குடும்பங்களாக, இயேசுவுக்கு சொந்தமுள்ள குடும்பங்களாக, வாலிப பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த வசனம் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாக கடந்து செல்லட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்குள்ளாகவும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கிரியை செய்யட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அவருடைய வாழ்க்கை நோக்கத்தை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை வாழ, ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. எங்களை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். வருகிற வாரம் முழுவதும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை அநேகர் பரீட்சைகள் எழுதலாம். அவங்க பரீட்சைகளிலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். அவங்களுடைய வேலைகளிலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். அவங்க எடுக்கும் எல்லா பிரயாசங்களிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள். எங்களுக்காக நீர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறீர். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமா